அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டனை சொல்லி, இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். இது ஆண்டவரின் அன்பார்க்கு. நேற்றும் இன்றிலும் மாறாத தெய்வமே, 2000 வருஷத்துக்கு முன்பே இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க ஆண்டவரே ஒரு கன்னி மரியாதை சேர்ந்தெடுத்து, ஆண்டவரே பெண்களுக்கும் பேறு பெற்றவர், கிருபை பெற்றவரே நீ வாழ்க, நீ பாக்கியவன்னு சொன்னீரப்பா. சொல்லி அன்னை மரியாதை வாழ்த்தி இந்த உலகத்துக்கு ஒரு மீன்பெற ஒரு ரட்சகரை ஆண்டவரே அன்னை மரியாதை மூலமா அந்த பூமிக்கு கொண்டு வந்த தெய்வமே ஒரு கொடான கொடி சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த மணியாட்சி ஆண்டவரே வாஞ்சி மணியாட்சியில ஆண்டவரே உங்க நாமத்தை அறிவிக்க, சுவிசேஷத்தை சொல்ல இந்த பரிசுத்தமான 2024 ஆண்டவரே 12வது மாசத்துல 21ஆம் தேதி ஆண்டவரே உங்க சுவிசேஷத்தை அறிவிக்க கிறிஸ்துமஸ் தாத்தாவோடு ஆண்டவரே நம்ம ஒரே குடும்பமா அப்பா அந்த தெருவுக்குள்ள போக இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே சோதரப்பா, உங்க வருகை சமீபமா இருக்கப்பா. உலகம் முழுவதும் நற்செய்தியை அறிவிக்கணும்னு சொல்லிக்கிறப்பா. பரிசுத்த ஆவியானவரே இங்க மேல ஊற்றுங்க. இந்த ஆண்டவரே இந்த ஊர்ல உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்க கரத்தால ஒப்பு கொடுக்கிறப்பா. பெரியோர் சிறியோர் வாலிபர்கள் எல்லாரும் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தெருவுகளையும் ஆண்டவரே எல்லா பாதைகளையும் எல்லா வீடுகளையும் ரத்தத்தை தெளிக்கிறோம். போலீஸ் ஆண்டவரே துறைக்கான ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே எல்லா தெருவுகளையும் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே எல்லா இடத்துலையும் சுவிசேஷம் பரவி உலகம் முழுவதும் நற்செய்தி அறிவிக்க மணியாட்சியில் இருந்து அநேக பிள்ளைகளை எழுப்பி உலக முன்கணிக்கு கொண்டு வரப்போற கிருபைக்காக நன்றி அப்பா. உங்க கிறிஸ்துமஸ் பிறப்புனால கொண்டாட எங்க குடும்பங்கள் மணியாட்சி குடும்பங்கள் எல்லாம் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. எங்களா இருக்காங்களப்பா ஆண்டவரே இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலையும் சமாதானம், சந்தோஷம், மனமகிழ்ச்சி உண்டாக வேண்டும் சொல்லிக்கிறப்பா. உலகம் தர முடியாத சமாதானம் உங்களுக்கு தருவே சொல்லிக்கிறப்பா. இம்மானுவேல் கடவுள் ஒன்றோடு இருக்காருன்னு சொல்கிறேன், நம்மோடு இருக்காருன்னு சொல்கிறேன். அந்த கடவுள் எங்களோடு எங்க உள்ளத்திலே இல்லத்திலே குடும்பத்திலையும் மணியாட்சி சேர்ந்த பிள்ளைகள் எங்க இருக்காங்க எல்லாரும்
செய்வீராக. புதிய சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவரே புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக புதிய காரியங்களை செய்வீராக. ஒவ்வொரு பாலிலும் கூட ஆசீர்வதிப்பீராக. உண்ணக்கூடிய உணவு தண்ணீரை ஆசீர்வதிப்பீராக. நல்ல உடல் சுமந்து காத்துக் கொள்வீராக. தொடர்ந்து வழிநடத்தி செல்லும் பொறுப்படுத்திக் கொள்ளும். நம்பர் இயேசு கிறிஸ்துவின் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இவங்க அப்பாங்க. கைதட்டி நாம் பாடுவோம், இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 9:14 எடுத்து வாசிங்க. 9:6 எடு. 9:6. ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசன் என்று அழைக்கப்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளிலும் கூட தகப்பனே, எங்களது இல்லத்தில் நீர் குடிகொள்ள வந்திருக்கிற தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கே 2-3 பேர் என் நாமத்தால் கூடி ஜெயிப்பீர்களோ அங்கே நான் மெய்யாகவே வாசம் பண்ணுவேன் என்று கொண்டே தகப்பனே. என் நாளிலும் கூட தகப்பனே, அத்தனுடைய இல்லத்திற்கு நீர் திருவுளம் பற்றி நீரே அப்பா, உங்கள் கோடான நன்றி அப்பா. ஆண்டவரே இயேசப்பா, உமது வருகை இந்த குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடும்படியாக உங்களை கெஞ்ச கொண்டாடுகிறோம். ஆமென். எல்லாருக்கும் மெரி கிறிஸ்மஸ்னா கிறிஸ்மஸ் நல்லா கொண்டாடுங்க. யார் வீட்டுக்காரங்க? வெரி குட். சரி தாத்தா ஃபாதர் இருக்காங்க. சாக்லேட் கொடுங்க. மெரி கிறிஸ்மஸ். மெரி கிறிஸ்மஸ். யார் கேக்குறாரு? போட்டோ எடுமா. சரிமா. இயேசுவுக்கு என்ன கொடுப்பது, நாம் என்ன கொடுப்பது? மலரை படைத்த மலரைக்கு மலரை கொடுப்பதா? மலரை படைத்த மலரைக்கு மலரை கொடுப்பதா? கனியை படைத்த கண்மணிக்கு கனியை கொடுப்பதா? சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது, நாம் என்ன கொடுப்பது? ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் பெயர் வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
நடக்கவே வேண்டாம் போல. நாளைக்கு நாங்களே போடுறோம்ல இந்த பூமியிலே யாவருக்கும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே யாவருக்கும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை காவேரின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பெரிய சந்தோஷம். சாப்பிட்டீங்களா? அதுக்குள்ள முடிஞ்ச தங்கம் குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது, நாம் என்ன கொடுப்பது. ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, அப்பா, இந்த நாளில் கூட ஆண்டவரே இந்த குடும்பத்தின் மீது இரக்கம் வைத்து பாதுகாத்து ஆண்டவரே செல்லும் இடமெல்லாம் கூட சென்று இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு வரை இவர்களோடு கூட இருந்தீரையா, உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இழந்து கொண்டே தேடி சொன்னீரப்பா, அவர்கள் இழந்திருக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே பெற்றுக் கொள்ளும்படியாக, ஆண்டவரே புதிய ஆண்டிலே புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக, அப்பா, பழையன கலந்து புதிய ஆண்டவரே புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. இவர்களுக்கு குடும்பத்துக்கு நல்ல சுகபலத்தை கொடுப்பீராக, ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. இந்த குடும்பத்துக்கு, இந்த குடும்பத்தில் உள்ள தலைமுறைக்கு சங்கதிகள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், வானத்தையும் பூமியை உண்டாக்குற தேவன் யாருன்னு அறிந்து கொள்ளணும்ப்பா. உங்க பிறப்பு எங்க உள்ளத்துல இல்லத்துல இந்த குடும்பத்துக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கணும், சமாதானம் கிடைக்கும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஞாயிற்றுக்கிழமைக்கு சனிக்கிழமை சாயந்தரம் வருவோம்ல. அப்பா, என் தேவன் இருக்கிறபடியால் உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே இந்த குடும்பத்தின் மீது இரக்கம் வைத்து கோழி தன் குஞ்சியை சிறருக்கு மூடி மறைத்துக் கொள்வது போல ஒவ்வொருவரையும் நீ பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இருந்து பிறக்க போயிருந்த புதிய ஆண்டிலே புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இழந்து போன எல்லா காரியங்களையும் திரும்ப கிடைக்க ஆண்டவரே இவர்களுக்கு உதவி செய்வீராக. குடும்பத்திலே சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆண்டவரே கண்ணீர்கள் எல்லாம் மாறும்படியாக
புதிய கிருபையால் நிரப்பி புதிய வரங்களை கொடுத்து புதிய அன்பினால் நிரப்பி வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.